நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஹானா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நோன்பு வரப்போகுது. நோன்புக்கான சஹர் சாப்பாடும் இஃப்தாருக்கான பசியார வீடியோவும் நிறைய போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நோன்புக்கு 5 வீடியோ, அப்புறம் நோன்புக்கு நம்ம எப்படிலாம் ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான மைல்டான மசாலாவோட ஒரு சஹர் சாப்பாடு தான் ரெடி பண்ண போகிறோம். எப்போதுமே சஹர் சாப்பாடில் நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறத விட வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் நம்ம நான்வெஜ்ஜும் அடிக்கடி சமைப்போம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஆயில் அதிகமான மசாலா சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்கான சஹர் சாப்பாடு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி புலாவு, கோழி வெள்ளை குருமா, அடுத்து கத்திரிக்காய் பச்சடி, இது 3 தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லோரும் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. கடுகு வெங்காயமும் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வெண்டைக்காய் பச்சடி வீடியோ போட்டிருந்தேன். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கத்திரிக்காயிலையும் பச்சடி வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கத்திரிக்காய் பச்சடியும் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகத்தான் இப்போ நான் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சிட்ருக்கேன். இப்போ அடுத்து பச்சை மிளகாவையும் கத்திரிக்காயும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன். கத்திரிக்காய் ரவுண்டு ஷேப்பில் மெல்லிஸாக வெட்டிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலாலாம் 1 by 1 போட்டுக்கலாம். நான் இதை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வெண்டைக்காய் பச்சடி எப்படி வச்சோமோ அதே போல் தான் இதுவும். இப்போது எல்லா மசாலாவும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். இந்த பச்சடியில் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் மசாலா சேர்த்துக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம ரொம்ப ஹெவியான மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை. ஓகே, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக மல்லி புதினா கொஞ்சமாக சுகர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கி வச்சிட வேண்டியது தான். கத்திரிக்காய் பச்சடி ரெடி. அடுத்து நம்ம கோழி குருமா வச்சுக்கலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயிலில் பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் ரம்பை இலை, அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவை கீரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரம்பை இலைன்னா என்ன, அது எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. ரம்பை இலை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் கிடைக்காது. இது வீட்டில் தான் வளர்ப்பாங்க. இது வீடுகளில் தான் கிடைக்கும். இந்த ரம்பையில் நம்ம நான்வெஜ்ஜு சமைக்கும் போது அடுத்து பிரியாணி கஞ்சி இந்த மாதிரி சமையலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். என் சிஸ்டர் வீட்டில் இந்த ரம்பையில செடி இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக எடுத்து காட்டுறவங்க எல்லாருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 தக்காளியை மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி தெரியாத அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லி புதினா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது தனி மல்லித்தூள், எதுவுமே கலக்காத தனி மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கனும் மசாலாவும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், சிக்கன்லேயும் தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போது குருமா நல்லா கொதி வந்துடுச்சு. சிக்கனும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் கசகசா, முந்திரி, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குருமாவில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கக்கூடாது, மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கணும். ஸோ அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ மிளகுத்தூளும் பச்சை மிளகாவும் மட்டும்தான் சேர்த்துக்கணும். ஊற்றிருக்க தேங்காவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ குருமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேமராவில் அதிகமான ஆவி பட்டதுனால உங்களுக்கு கிளியராக தெரியலை, சாரி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து முந்திரி புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே முந்திரி புலாவ் செய்கிறதுக்கு சோறு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சோறு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சோறு குழஞ்சிடாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவில் அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. அடுத்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கொதி வந்து வெந்ததும் தம்மில் போட்டுருங்க. தம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ சோறு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் லைட்டாக உருகுனதும் சீரகம், பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து முந்திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து 50 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ முந்திரி வந்து பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே வெண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ரம்ப இலையும் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். தாளித்ததை அப்படியே எடுத்து இந்த சோத்தில் கொட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக அமுக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது கூட ரொம்பவே ஈஸி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் குருமா மேலேயும் புலாவ் மேலேயும் நான் கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டு வச்சுருக்கேன், பார்க்கும்போது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய சகர் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.